பகல்கம்ல கொடூரமான சம்பவத்தை பண்ண 6 தீவிரவாதிகளை 2 பேரு பாகிஸ்தானை சேர்ந்தவங்கன்னு சொல்லி இந்தியா சந்தேகப்படுது. அதனால இந்திய அரசாங்கம் பாகிஸ்தான் மேல பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. அதோட இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்ச அந்த ஆட்கள் இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் கொண்டு வந்து நிறுத்துவோம்னு சொல்லி மொத்த ராணுவத்தையுமே இறக்கியிருக்காங்க. அதோட இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய வாட்டர் சப்ளையுமே இந்திய அரசாங்கம் கட் பண்ணிட்டாங்க. இப்படி இந்தியா பண்ண உடனே பாகிஸ்தான் அணு ஆயுத டெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இந்தியா முப்படைகளுமே தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு அணு ஆயுதங்கள் நிறைந்த கப்பலை கொண்டு போய் பாகிஸ்தானை நோக்கி நிறுத்திருக்காங்க கடல்ல. அதோட மட்டும் நிறுத்தல இந்திய அரசாங்கம் இந்தியாவோட பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் மக்கள் அனைவருமே வெளியே போகணும். அதோட இந்திய தூதரகத்தில் இருக்கிற தூதரக அதிகாரிகளுமே வெளியே போகணும்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்காங்க. அதோட இந்தியன் டீம் இனி பாகிஸ்தான் கூட எந்த ஒரு மேட்சுமே விளையாடாது. இப்படி பல அதிரடியான முடிவுகளை எடுத்திருக்கு. இது எல்லாமே பாகிஸ்தான் மேல சந்தேகமா இருக்கிறதுனால மட்டுமே இந்த முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. கன்ஃபார்ம் மட்டும் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்குன்றது நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இதுல என்ன நடந்தாலும் அப்பாவி மக்கள் மட்டும் பாதிக்கப்படாமல் இருந்தா ரொம்பவே சந்தோஷம் தான்.